அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். சென்ற நிகழ்ச்சி நம்ம 2 சாட்சிகள் எப்படி மரிச்சாங்க அப்படின்றத செய்தி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7வது எக்காலம். பரலோகத்தில் தேவதூதர் 7வது எக்காலம் ஓதப்படும் பொழுது இந்த பூமியில என்னென்ன நடக்கும் அப்படின்ற செய்தியை இப்போ நம்ம பார்க்கலாங்க. அதாவது 7வது எக்காலத்தின் தொனி அதிகாரம் 20வது அதிகாரம் 3வது வரை உள்ள அத்தனை நிகழ்வுகளையும் உள்ளடக்கி விடுகிறதாய் இருக்கின்றது. 7வது எக்காலம் எப்போ ஊதப்படும் அப்படின்னு சொன்னாக்கா, எப்போ 7வது எக்காலம் ஓதப்படுதோ அதிலிருந்து, அதாவது கடைசி வரைக்கும் நம்ம ராஜா மகாராஜா இயேசு ராஜா இந்த பூமிக்கு வருகின்ற வரைக்கும் இந்த எக்கால சத்தம், இந்த 7வது எக்காலம் ஊதப்படும், ஊதிக்கொண்டே இருக்கும். 7வது எக்காலம் ஊதப்படுகையில் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாகி உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆகின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று அறிவித்தனர். 7வது எக்காலம் ஓதப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து ராஜ்யபாரம் பண்ணுவார்னாக்கா ராஜ்யத்தை அமைத்து ஆளுகை செய்வார் அப்படின்ற அர்த்தமா. கிறிஸ்து ராஜ்யத்தை எடுத்துக்கொள்வதற்கான காலம் வந்து விட்டது என்று 7வது எக்காலம் பறைசாற்றுகின்றது. 7வது எக்காலம் தான் அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்துல கடைசி நேரத்துல ஓதப்படுகின்ற எக்காலம். அந்த எக்கால சத்தம் ஓதப்படும் பொழுது தான், அதாவது நம்ம ராஜா இந்த பூமிக்கு வரப்போறாரு, நேரம் கிட்ட நெருங்கிடுச்சு, அவரு இந்த பூமிக்கு வருகிற நேரம் கிட்ட நெருங்கிடுச்சு, இந்த பூமியில வந்து ராஜ்யத்தை அமைக்க போறாரு அப்படின்னு பறைசாற்றுகின்ற துவனி தான் 7வது எக்காலம். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 16 18 திருவசனங்கள் வரையில் உள்ள வசனங்கள். அதாவது பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவனை பரலோகத்தில் தொழுது ஆராதித்து அவரை கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துறாங்க. 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் பரலோகத்தில் பரிசுத்தவான்கள் தேவனை மகிமைப்படுத்துற செய்திகள் தான் எழுதப்பட்டிருக்குது. அது எதுனாக்கா, அதாவது தொழுது பணிந்து போற்றும் 24 மூப்பர்களுடைய வார்த்தைகள் யாவும் அதிகாரம் 20 பதிவு செய்யப்பட்டுள்ளதை இங்கு யோவான் எடுத்து கூறுகின்றார். 20வது அதிகாரத்துல கூட பரிசுத்தவான்கள் பரலோகத்துல தேவனை தண்டனிட்டு ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி கனப்படுத்துறாங்க, அவரை போற்றி புகழறாங்க. எங்க 20வது அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டு இருக்கிற அந்த விஷயம்தான் இங்க பதிவு செய்திருக்கிறாரு யோவான். அதாவது அவங்க என்ன முக்கியமா சொல்லி தொழுது கொள்றாங்க பரலோகத்துல தேவனை அப்படின்னா, உயிர்த்தெழுதலை பற்றியும், ஏன்னா இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர்த்தெழுந்தாரு, மற்றவங்க எல்லாம் கூட நியாய தீர்ப்புக்கு உயிர்த்தெழ போறாங்க. உயிர்த்தெழுதலை பற்றியும் நியாய தீர்ப்புகள் ஆகியவைகள் எதிர்பார்த்தும் அவைகள் நிறைவேறும் நிகழ்ச்சிகளை முன்வைத்து எழுதியுள்ளார். யாரே? யோவான். நியாய தீர்ப்புகள் ஆகியவை எதிர்பார்த்தும் அவைகள் நிறைவேறும் நிகழ்ச்சிகளை முன்வைத்து எழுதியுள்ளார். யோவான் இந்த 7வது எக்கால சப்தத்தை
பரலோகத்தில் ஊதப்படுவதை கேட்கிறார். பரலோகத்தில் 7வது எக்காலம் ஊதப்படுறத யோவான் கேட்கிறாரு. பரலோகத்தில் அப்போ யோவான் பரலோகத்தில் இருக்கிறாரு. பரலோகத்தில் அப்போ 7வது எக்காலம் ஓதப்படும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவாலயம் திறக்கப்படுவதை யோவான் பார்க்கிறார். அப்படி தேவாலயம் திறந்த உடனே 7வது எக்காலம் பரலோகத்தை, அதுதானே கடைசி எக்காலம். 7 எக்காலம், 7வது எக்காலம் தான் கடைசி எக்காலம். அந்த கடைசி எக்காலம் ஓதப்படும் பொழுது அப்போ பரலோகத்தில் தேவாலயம் திறக்கப்படுது. பரலோகத்தில் அப்போ ஆலயம் இருக்குது, தேவாலயம் இருக்குது. அந்த தேவாலயத்தினுடைய கதவு திறக்கப்படுது. அப்படி திறந்த உடனே தேவாலயத்திலிருந்து என்ன வருதுன்னா மின்னல்களும் சப்தங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் பூமியை சேதப்படுத்துகின்ற காட்சியை யோவான் பார்க்கின்றார். இந்த 7வது எக்காலம் ஓதப்படும் பொழுது என்னென்ன நிகழ்ச்சி நடக்குது? மின்னல் தோன்றுது, சத்தங்கள் தோணுது, பூமி அதிர்ச்சி ஏற்படுது. அதாவது அந்த 2 சாட்சிகள் மரிச்சிட்ட பிறகு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு 7000 பேர் மரிச்சு போனாங்கன்னு சொல்லிட்டு சென்ற நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். பார்த்தீங்களா? இந்த 7வது எக்காலம் ஓதப்படும் பொழுது தான் அந்த நிகழ்ச்சி அங்கே நடக்குதுங்க. பெருங்கல்மழை பூமியை சேதப்படுத்துகின்ற காட்சியை யோவான் பார்க்கிறார். பூமியில் இதுவரையில் ஏற்பட்டிராத அதிரடியான மிகவும் பெரிய சம்பவங்களுக்கு இந்த 7வது எக்காலம் முன்னோடியாய் உள்ளது. இந்த 7வது எக்காலம் ஓதன பிறகு தாங்க இந்த பூமியில மகா பெரிய அழிவு, பெரிய பெரிய நாசியான வேலையெல்லாம் நடக்கும். நியாய தீர்ப்பு பயங்கரமா இருக்குங்க 7வது எக்காலம் ஓதப்படும் பொழுது தான். வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 6 இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும் நடக்கும் எல்லா சம்பவங்களும் இந்த 7வது எக்காலம் ஓதப்படும் பொழுது தொடர்ந்து நடக்கும் சம்பவங்களாகும். இந்த 7வது எக்காலம் ஓதப்படும் பொழுது தான் மகா பெரிய நியாய தீர்ப்பெல்லாம் இந்த பூமியில நடக்கும். ஒரேடியே தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஓத போகிற பொழுது வேத வாக்கியம் நிறைவேறும் என வசனத்தில் அப்படி வருதுங்க. அதாவது வாரத்தின் கடைசி வரைக்கும் இந்த எக்கால சத்தம் ஊதிக்கொண்டே இருக்கும். இந்த 7வது எக்காலம் ஒரே ஒரு முறை ஊதிட்டு விட்டுடுவாங்களா அப்படின்னா இல்லை. நம்ம ஆண்டவராகிய தேவன் சீனாய் மலை மேல அக்கினியாய் இறங்கி வரும்போது அவர் வரத்துக்கு முன்னாடி எக்காலம் ஓதப்பட்டுச்சு. முதல்ல குறைவா ஓதுச்சு. அப்புறம் தேவன் வர 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 எக்கால தோனி நீண்டு கொண்டே போச்சு, ஊதிக்கிட்டே இருந்தாங்க. நம் பிதாவாகிய தேவன் அந்த சீனாய் மலை மேல இறங்கி வரும்பொழுது எக்கால தோனி தொனித்து கொண்டே இருந்தது, ஊதிக்கொண்டே இருந்தது அப்படின்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அதே மாதிரி தான் 7வது எக்காலம் பரலோகத்துல ஊதிக்கொண்டே இருப்பாங்க. எது வரைக்கும் ஊதிக்கொண்டே இருப்பாங்க அப்படின்னா, அதாவது வாரத்தின் கடைசி வரைக்கும் இந்த எக்கால சத்தம் ஊதிக்கொண்டே இருக்கும். கடைசி வரைக்கும். நம்ம மகாராஜா இந்த பூமிக்கு வருகிற வரைக்கும் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இடைவெளி விட்டு, கொஞ்ச நேரம் தான் இடைவெளி விட்டு இந்த சத்தமானது இந்த எக்காலம் ஊதிக்கொண்டே இருக்கும். அப்படி ஊதிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் தேவனுடைய திட்டம் நிறைவேறும் வரைக்கும்
இந்த சத்தம் ஊதப்படும். தேவனுடைய சித்தம், அவருடைய திட்டம் எப்படியெல்லாம் இந்த பூமியில நடக்கணும், எப்படியெல்லாம் ரகசியத்தை வெளிப்படுத்தணும். தேவ ரகசியம் அப்பதான் வெளிப்படுத்தப்படும். அதெல்லாம் வெளிப்படுத்துற வரைக்கும், கடுமையான நியாய தீர்ப்பு செய்யற வரைக்கும், கடைசி வரைக்கும் தேவனுடைய திட்டம் இந்த பூமியில நடைபெற்று முடிகிற வரைக்கும் இந்த 7வது எக்காலம் ஊதிக்கொண்டே இருப்பாங்க. இந்த 7வது எக்காலம் ஊத ஊத பூமியிலும் பரலோகத்திலும் தேவனுடைய சித்தம் நிறைவேறிக்கொண்டே இருக்கும். இந்த 7வது எக்காலம் கொஞ்ச நேரம் ஊதிட்டு விட்டுடுவாங்க, அப்படி கிடையாதுங்க. மற்ற 6 எக்காலமெல்லாம் ஊதப்படும் போது ஒரு சில நிகழ்ச்சி நடக்கும், அவ்வளவுதான். ஆனா இந்த 7வது எக்காலம் மட்டும் ஊதிக்கிட்டே இருப்பாங்க. ஊத 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 தேவனுடைய திட்டம் இந்த பூமியில நிறைவேறிக்கொண்டே இருக்கும். பரலோகத்திலையும் இந்த பூமியிலையும் தேவனுடைய திட்டமானது நிறைவேறிக்கொண்டு இருக்கும். தேவனுடைய திட்டம் நிறைவேறி முடிஞ்சிட்ட பிறகு எக்கால சத்தம், 7வது எக்கால சத்தம் நிறுத்தப்படும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு 2வது முறை வரும் வரைக்கும் ஓதப்படும். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரும் வரைக்கும் ஓதப்படும். தேவனுடைய சித்தம் நிறைவேறி முடியும். எப்போ? இந்த 7வது எக்காலம் ஓதப்படும் பொழுது தான் தேவனுடைய சித்தம், அவருடைய திட்டம் இந்த பூமியில நிறைவேறி முடியும். இந்த 7வது எக்காலம் ஓதப்படும் பொழுது தான் பூமி எதிர்ச்சி நடக்குது. அந்த அந்தி கிறிஸ்துவாகிய அதாவது பழைய பாம்பாகிய லூசி பிசாச கட்டி, மிகாவேல் தூதன் கட்டி பாதாளத்துல கொண்டு போய் அடைப்பாங்க. அதெல்லாம் இந்த 7வது எக்காலம் ஊதப்படும் பொழுது தான். ஊதிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி சீனாய் மலையில எக்கால சத்தம் தொனித்து கொண்டே இருந்ததோ அதே போல இந்த 7 வருஷம் முடிகிற வரைக்கும், கடைசி வரைக்கும், இறுதி வரைக்கும் இந்த 7வது எக்காலம் ஊதிக்கொண்டே இருப்பாங்க. ஊத 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 இந்த பூமியிலையும் பரலோகத்திலையும் தேவனுடைய சித்தம் நிறைவேறி முடிவடையும். தேவனுடைய சித்தம் நிறைவேறி முடிந்து விட்ட பிறகு 7வது எக்காலம் நிறுத்தப்படும். அது வரைக்கும் ஊதிக்கிட்டே இருப்பாங்க. கலசங்களை நம்ம பார்க்குறோம். அதாவது கலசம் 7 கலசம் இந்த பூமியில ஊற்றப்படும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 7வது எக்காலம் ஓதப்படும் பொழுதுதான் கலசங்கள் கூட இந்த பூமியில ஊற்றப்படுமா. அதனால இந்த செய்திய, இந்த 7வது எக்காலத்தினுடைய செய்திய நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்க, சர்ச்சில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்க. நீங்க ஊழியத்துக்கு போனா கூட இந்த செய்தியை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.